நீட்டு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எம்பிபிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும் அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் போனதுக்கப்புறம் தான் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ நம்மளுக்கெல்லாம் சீட்டு கிடைக்குமாவே தெரியலையே அப்படின்னு நிறைய பதட்டம் வந்து மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும். வேறு என்ன சார் அடிஷ்னல் ஆப்ஷன் அப்படின்னு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டுக்கு சொல்லியிருந்தோம். பேராமெடிக்கல் கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் படிக்கணும் அப்படின்னா நர்சிங், தென் வந்து பார்த்திங்கன்னா பிசியோதெரப்பி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா. இது இல்லாமல் ஒரு 18 வந்து பார்த்திங்கன்னா அலைடு கோர்சஸ் இருக்குது. அது வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு ரேங்க் லிஸ்ட் இப்போ வந்திருக்கு. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பாராமெடிக்கல் கோர்சஸ் வந்து போகணும்னு நினச்சாங்களோ, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனில் வந்து போயிட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ, அவங்களுக்கு என்ன ரேங்க்குன்றத பட்டியல் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்கள ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. ரைட், இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் பாராமெடிக்கல் கோர்சஸ் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு நம்ம அதை போய் இப்படி கிளிக் பண்ணோன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து வருது. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. பசங்க எல்லாம் மார்க்கெல்லாம் பயங்கரமாக எடுக்கிறாங்க. அது இல்லாமல் எஸ்பெஷலி இந்த வாட்டி ஸ்டேட்டு போர்டு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கெல்லாம் வந்து பயங்கர பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையாகவே இருந்திருக்கு. அந்தபடி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயாலஜி, இந்த 3 மார்க்கையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கட் ஆஃப் அந்த 3 சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 200 அவுட் ஆஃப் 200 அப்படின்னு தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2025-26 செஷன் ரிவிஷன் ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட். இவங்க எல்லாமே எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு. 200 பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, பிசிஎம் 6 கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 எம்பிசி கேண்டிடேட்டு, பிசிஎம் கேண்டிடேட் 2 பேர், ஒரு எஸ்சி கேண்டிடேட், ஒரு பிசி கேண்டிடேட்டு இருக்காங்க. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இப்படி 199.5 தென் 199 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 199.5 199 இன்னும் நிறைய பசங்க வந்து இதில் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டா? மொத்தம் எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 195 அபோவே பாருங்களா வந்துகிட்டே இருக்கு. ரைட், யாரெல்லாம் வந்து இதில் நிறைய ஸ்கோரிங் வந்து கொடுத்து போட்டு வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் நானும் என் பேர் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா tnmedicalselection.org இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த டீட்டெயிலை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ரேங்க் என்ன, உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் என்ன, உங்களுக்கு லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எதனா டிஃப்ரென்ஸ் இருக்கா, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதுக்கான கோர்சஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த கோர்சஸ் ஆல்ரெடி இப்போ இனிமே போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஃபீஸு வந்து பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் கோர்சஸில் 3000 ரூபாய் தான் வாங்குறாங்க வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு கவர்மெண்ட்டில். அந்த மாதிரி ஒரு 3000 ரூபாயில் அருமையான கோர்சஸ்லாம் கிடைக்குதுன்னா நம்ம ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நேம் லிஸ்ட்டு இதில் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ தூரம் இது வந்து போயிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், அப்பா எவ்வளோ கேண்டிடேட்டுமா எக்கச்சக்கமாக இருக்குது கேண்டிடேட் லிஸ்ட்டு. பாருங்களா, 56,000 அம்மோ வா வந்துகிட்டே இருக்குங்க லிஸ்ட்டு. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 30,000 29,000 தான் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு போட்டாங்க. பட் அதோட பயங்கரமான ஒரு இது வந்து இதில் இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. 60,000 60,000 சீட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே 15 சீட்டு 20 சீட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. பட்டு அப்ளிகேஷன் வந்து எக்கச்சக்கமான மாணவர்கள் வந்து
இதில் போட்டிருக்காங்க, பார்த்துங்க எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்றது. 1518 பேஜஸ் வருது. கிட்டத்தட்ட 60,696 மாணவர்கள் வந்து பாராமெடிக்கல் கோர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ரேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா 79 கட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. 79 ரைட்டுங்களா. எஸ்சி கேட்டகரி தான் லாஸ்ட்டில் முடிஞ்சிருக்கு. பிசி எஸ்சி கேட்டகரியில் 18,295 கேட்டகரி ரேங்க் லாஸ்ட் கேட்டகரியாக இருக்குது. பிசியில் வந்து 17,698 கேட்டகரி ரேங்க் இருக்குது. எம்பிசியில் வந்து 17,510 இருக்குது. எஸ்சிஏல வந்து பார்த்திங்கன்னா 2,473 இருக்குது. தென் அவ்வளோதான் ரைட். ஓகே, மெயின் கேட்டகரி பிசிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,886 இருக்குது. சரியா? ஓகே, இந்த ரேங்க் பட்டியலை உங்களுக்கு பார்க்கணும், எனக்கு எப்படி பார்க்க தெரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய ரேங்க் என்னவா இருக்குது, ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு என்ன, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். ஓகே, கால் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுக்கவே இல்லையே சார் அப்படின்னா 9176552212. தேங்க்யூ.